மத்திய அரசு எடுத்தாலும் 5 கேள்வி தான் எடுப்புறாங்க. ஒரு காலம் ஓபிசினா என்ன கம்யூனிட்டி, அதுல சப்காஸ்ட் என்ன, இதுதான் எடுப்பாங்க. தவிர அவங்களுக்கு என்ன அதுல எவ்வளவு வருமானம், வீடு இருக்குதா, முதல் பட்டதாரியா, குடிசை இருக்குதா, பாத்ரூம் இருக்குதா, அதெல்லாம் எடுக்க போறதில்ல. ஜென்ரலா இது ஒரு கிராஸ் லெவல், மேக்ரோ லெவல் எடுப்பாங்க. ஆனா அது எடுக்கிறதும் இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். அதை எடுத்து கம்பைல் பண்ணி அதெல்லாம் போட்டு பண்றது. சென்சஸ் மட்டும் 3 வருஷம் ஆகுது. அது கூட காஸ்ட் சென்சஸ் எடுத்தாலே இன்னும் டைம் ஆகும். பிளஸ் அது கம்பைல் பண்ணி வரதுக்கு டைம் ஆயிடும். அதனால இது நாம உடனே எடுத்தது. இதுக்கு அப்புறம் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு, இது முக்கியமானது. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கிறப்போ நம்ம பாட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அப்புறம் நமக்கு 69 விழுக்காட்டு போய் அப்புறம் அதுவும் போயிட போகுது. மத்திய அமைச்சர் நேற்று பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, மாநிலங்கள் தாங்களாகவே எடுத்துக்கொண்டால் சில குழப்பங்கள் குளறுபடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே மத்திய அமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா? சில மாநிலங்களை நல்லா எடுத்துக்கிறாங்க, சில மாநிலங்களை சரியா எடுக்கலன்னு சொல்லியிருக்கிறார். இது நீங்க இதை கேட்கணும். சரியில்லை, இது இந்த கேள்வி நீங்க முதலமைச்சரை கேட்கணும். அதிகாரம் இல்லை என்று சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். இது ரொம்ப தவறானது. தெலுங்கானால இதே சட்டம் தான், இந்தியாவுக்கே இந்த சட்டம் பொருந்தும். அந்த இந்தியாவுக்கு பொருந்துகின்ற சட்டத்தில் தெலுங்கானால எடுக்கிறாங்க, ஆந்திராவில் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஒரிசால எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, கர்நாடகால முடிச்சுட்டாங்க, பீகார்ல முடிச்சுட்டாங்க, இதே சட்டத்தின் கீழ். அப்போ இந்த சட்டம் தமிழ்நாடு பொருந்தாதா? தமிழ்நாட்டுக்கு இந்த சட்டம் தான் பொருந்தும். அந்த சட்டத்தின் கீழ் தான் எடுங்க. தெலுங்கானால 75 கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அப்போ டீடைல் தான் எடுக்கிறது அது. ஏன்னா நீங்க இவ்வளவு நாளுக்கு அப்புறம் எடுக்கிறீங்க, 1931 அப்புறம் இப்ப எடுக்கிறீங்க. கிட்டத்தட்ட 90-93 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப எடுக்கிறோம். அது எடுத்துக்கிட்டு நல்லா எடுத்து ஒழுங்கா எடுத்து இது இந்த டேட்டா வச்சுட்டு அடுத்த 50 ஆண்டுகள் இந்த டேட்டா வச்சுட்டு பண்ணணும்.